புதிய அரசியல் கட்சி உதயம். மலையக அரசியல் அரங்கம் அரசியல் கட்சியாக அங்கீகாரம். கடந்த 4 ஆண்டுகளாக சமூக அரசியல் தளத்தில் இயங்கி வந்த மலையக அரசியல் அரங்கம் இலங்கை தேர்தல்கள் ஆணையகத்தால் அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்று அதன் செயலதிபரும் முன்னாள் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மயில்வாகனம் திலகராஜ் தெரிவித்தார். மலையக அரசியல் அரங்கத்தின் ஊடக சந்திப்பு நேற்று ஹட்டனில் இடம்பெற்றது. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்த அவர், மலையகத்தில் அறிவார்ந்த அரசியல் உரையாடலை வளர்த்தல், ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்தல், மாவட்ட எல்லைகளை கடந்த மலையக அரசியல் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பாலமாக செயற்படுதல் எனும் பிரதான இலக்குகளை கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக சமூக அரசியல் தளத்தில் இயங்கி வந்த மலையக அரசியல் அரங்கம் 2026 ஆண்டு முதல் இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதுடன் சிறகு சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. மலையகத்தில் உரிமை சார்ந்த அரசியல் முன்வைப்புக்கான தேவை எப்போதும் இருந்து வருகிறது. 2026 ஆண்டு அரங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலாக நிர்வாக மலையக பக்கங்களின் உரிமை கோரிக்கை, நிலமும் நிர்வாகமும் எனும் துணைப்பொருள்களில் மலையக மாவட்டங்கள் தோறும் தொடர் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதற்கும் 2026 ஆண்டு இறுதியில் மலையக மக்களின் நித்வா புயல் அனர்த்தத்தின் பின்னான மதிப்பீட்டு அறிக்கையும் தயார் செய்து மலையக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி இலங்கை அரசுக்கு சர்வதேச அரசுக்கும் கொண்டு செல்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாம். எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் கலப்பு முறையிலா அல்லது விகிதாசார முறையிலா எந்த முறையில் நடைபெறும் என இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. அரசு அதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளது. இப்போதைய மாகாண சபையில் மலையக மக்களுக்கு உரிமைகள் ஏதும் குறித்து வைக்கப்படவில்லை. அத்தகைய அதிகாரங்கள் எவ்வாறானதாக அமைதல் வேண்டும் எனும் அடிப்படையில் உடன்பாடுடைய அமைப்புகளுடன் கூட்டணியாக இணைந்து போட்டியிடவும் தயாராக உள்ளோம் என்று அந்த கட்சியின் தலைவர் குறிப்பிட்டார்.